எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மா சொல்லாங்கல என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, என் அன்பு தோழியே உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இவங்க தூத்துக்குடியில் தான் இருக்காங்க. இவங்க பேர் ராஜி. வீட்லேயே குட்டி மெஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. 8, 9 வருஷமாக வயசானவங்களுக்கு, படிக்கிற பசங்களுக்கு, ஒர்க் பண்ணுற சாருக்கு இவங்களுக்கெல்லாம் 3 நேரமும் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம், விசேஷத்துக்கெல்லாம் ஆர்டரின் பேரில் கூட 50 பேர் 100 பேத்துக்குள்ளே கூட சாப்பாடு, டிஃபனு இது எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி வந்தாலுமேவும் லோக்கலில் இருக்கிறவங்க கொடுப்பாங்க. இவங்களா தாங்க இவ்வளோ வேலையும் என் ஃப்ரெண்டாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு. வேறு யாருமே ஹெல்ப்புக்கு யாரையுமே வைக்கலைங்க. எங்கள் ஃப்ரெண்டோட வீட்டுக்கார் அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கூட காய் கட் பண்ணி கொடுக்குறது, மளிகை பொருள் வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு செஞ்சு கொடுத்தா கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்பெல்லாம் செய்ய போய் தான் இந்த அளவுக்கு இத்தனை வருஷமாக நல்லபடியாக மெஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய விஷயங்க. 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தால் தான் நம்ம எந்த ஒரு தொழில்லையுமே முன்னேற முடியும். அடிக்கடியெல்லாம் பார்த்தீங்கன்னா மெஸ்ஸுக்கு லீவெல்லாம் விட மாட்டாங்க. ஏன்னா நம்மளை நம்பி இருக்காங்க. வயசானவங்க, படிக்கிற பசங்க, ஒர்க் பண்ணுற சாரு எல்லாருமேவும் நம்மளை நம்பி இருக்கிறனால அடிக்கடியெல்லாம் லீவ் போட்டு எங்கேயும் வர முடியாதுங்க்கா, நான் எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும் என் ஃப்ரெண்டு. அந்த அளவுக்கு பாருங்கள், நம்ம வீட்டில் எப்படி நம்ம செஞ்சு சாப்பிடுவோம் அதே மாதிரி தாங்க எல்லாருக்குமே செஞ்சு கொடுக்குறாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வெளியில் கொடுக்குறவங்களுக்கு ஒரு மாதிரி சமைப்பாங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி சமைப்பாங்க. ஆனால் இவங்க அவங்களுக்கு கொடுக்குறது தான் இவங்களுமே சாப்பிட்றாங்க. அந்தளவுக்கு நல்லா பார்த்து பார்த்து வயசானவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காரம், உப்பு, புளிப்பு இது எல்லாமே பார்த்து பார்த்து தான் செஞ்சு கொடுக்குறாங்க. படிக்கிற பசங்களுக்கு, ஒர்க் பண்ணுற சாரு எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து தாங்க செய்கிறாங்க. உடம்பு முடியல, நீங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கங்க அப்படின்னு எல்லார்ட்டையும் சொன்னால் கூட, நீங்கள் என்னம்மா சாப்பிடுவீங்க அப்படின்னு எல்லாருமே கேட்பாங்களாம். நான் கஞ்சி வச்சு குடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் கூட, அதுவே எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருங்க, அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லுவாங்களாங்க. பாருங்கள், இந்த மாதிரி உரிமையாக கேட்டு வாங்கி முடியலைன்னாலும் பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்றத எனக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க பாருங்கள். இந்த மாதிரி யாருங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க? உண்மையிலேயே அவங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல், ஒரு சொந்த உறவு மாதிரி தான் வாங்கி சாப்பிட்றவங்களுமேவும் கூட பிறந்த அக்கா, தங்கச்சி, அம்மா இந்த மாதிரி மரியாதையாக தான் பொண்ணு மாதிரி கூப்பிடுவாங்களாம். அந்தளவுக்கு உரிமையாக பேசுவாங்களாங்க. "நீ கொடுக்குற கஞ்சியே நாங்கள் குடிச்சுக்கிறோம், உடம்பு பார்த்துக்கம்மா" அப்படின்னு தாங்க சொல்லுவாங்களாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல, இப்படிப்பட்ட உறவுகள் கிடைக்கிறதுக்கு. வயசானவங்கெல்லாம் நல்லா பார்த்துப்பாங்களாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தூரம் பார்த்து பார்த்து எல்லாமே செய்கிறாங்க. ஆனால் ஒரு நாளைக்கு மெஸ் ஃபீஸ் எவ்வளோ வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப அதிகமாலாம் இல்லைங்க. ரொம்ப விலை கம்மியாக தான், குறைவா தான் வாங்குறாங்க. ஒரு நாளைக்கு 3 நேரமும் சேர்த்து ரூ. 100 தாங்க வாங்குறாங்க. யாருங்க இந்த காலத்தில் வாங்குறாங்க? எல்லாருமே சம்பாதிக்கிறது இந்த எந்த தொழிலா இருந்தாலும் நம்ம 4 காசு பார்க்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க சேவை மனப்பான்மையோட எங்களுக்கு குறைவான லாபம் இருந்தாலே போதும், மனநிறைவாக செஞ்சுக்கிட்டுருக்கோம் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தோசை ஊற்றி வைக்க எல்லாமே பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு, இப்போ சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. சட்னியை ஊற்றி இப்போ படிக்கிற பையன் ஒரு பையன் கேட்டு வந்துட்டான் டிஃபனு. அந்த தம்பிக்கு தான் செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கோம். அடுத்து ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் பேக் பண்ணி கொடுத்து விட்ருவாங்க அண்ணங்கிட்ட. வந்து வாங்குறவங்க வாங்கிக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ பாருங்கள், அந்த பையன் அந்த தம்பி வெளியில் நிற்கிறாரு. போய் கொடுக்குறாங்க பாருங்கள் என் ஃப்ரெண்டு. இப்போ விற்கிற விலைவாசிக்கு எப்படி விலை உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது? எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிராண்டட் அரிசி, பருப்பு, ரேஷன் பருப்பு, அரிசி எதுவுமே யூஸ் பண்ணுறது இல்லைங்க. நம்ம வீட்டுக்கு எப்படி பயன்படும், நம்ம வீட்டுக்கு கூட ரேஷன் அரிசி, பருப்பெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனால் எல்லாமே கடையில் வாங்கி தான் சமைச்சு கொடுக்குறாங்க. உண்மையிலேயும் பெரிய விஷயந்தாங்க ரூ. 100 கொடுக்குறது. என் ஃப்ரெண்டை வாழ்த்துங்க, நல்லா இருக்கணும்னு. என் ஃப்ரெண்டை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ராஜி சிவா விலாக்கு. இப்போ பாருங்கள், எல்லாம் பேக் பண்ணி அண்ணங்கிட்ட கொடுத்து விட்டாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க. பாய்.